friends, welcome back to my channel. Me Arish. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னா நம்ம ஐஸ் கியூப்ஸ் எப்படி கரெக்ட்டான வேல நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணலாம் so that நமக்கு வந்து அது நம்மளோட ஸ்கின்னுக்கு மேக்ஸिमम பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம். சோ நான் இந்த பர்టిక్యులர் மெத்தட தான் வந்துட்டு கிட்டத்தட்ட 1 இயர்க்கு மேல யூஸ் பண்றேன் and எனக்கு வந்து ஐஸ் கியூப்ஸ் அப்ளை பண்றது ரொம்ப பெர்ஃபெக்ட்டாவே செட் ஆயிருக்கு. சோ நான் இத எங்க இருந்து கத்துக்கிட்டேன் அப்படி நீங்க கேட்டிங்கனா நான் நிறைய YouTube வீடியோஸ் and இன்டர்நெட்லயும் நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த மெத்தட் ஷேர் பண்றேன். சோ இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஐஸ் கியூப்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம நீட்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ தட் நம்ம கையில் இருக்கிற எந்த ஜெர்ம்ஸும் வந்து அந்த ஐஸ் கியூப்ஸ் வழியாக நம்மளோட ஸ்கின் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டெப் 2 வந்துட்டு ஃபேஸ் வாஷ். ஸோ இது வந்துட்டு என்னோடய பேர் ஸ்கின் தான். நான் ஸ்கின்னில் வந்துட்டு எந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணல, எதுவுமே அப்ளை பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி எந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் மாமாவத்தோட கொக்கோ ஃபேஸ் வாஷ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். இது ஒரு நார்மலான ஃபேஸ் வாஷ் தான். நீங்கள் வந்துட்டு உங்களோட ரெகுலர் ஃபேஸ் வாஷை நீங்கள் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் 3 வந்துட்டு டோனர் இல்லைனா சீரம் அப்ளை பண்ணுறது. நீங்கள் வந்துட்டு ஏதாவது இப்போ ஒரு டோனர் இல்லைனா ஒரு சீரம் ஏதாவது நீங்கள் ரெகுலராக உங்களோட ஸ்கின் கன்சர்ன்ஸ்க்காக அப்ளை பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு வந்துட்டு பிக்மெண்டேஷன் இருக்குது, அதுக்காக ஒரு சீரம் அப்ளை பண்ணுறீங்க. டார்க் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு சீரம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது சீரமாக இருக்கலாம் இல்லைனா டோனராகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதை ஸ்கின்னில் வந்துட்டு அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஐசிங் வந்துட்டு வைக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நம்ம ஐசிங் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஸ்கின்னில் இருக்க போர்ஸ்லாம் வந்துட்டு க்ளோஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம சீரம் அப்ளை பண்ணிவிட்டு இல்லைனா டோனர் அப்ளை பண்ணி நம்ம ஐசிங் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சீரம் இல்லைனா அந்த டோனர் வந்து நம்மளோட ஸ்கின் வந்துட்டு உள்ளே வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு இழுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம அந்த போர்ஸை மூடும்போது அது நல்லாவே அந்த ஸ்கின்குள்ளே வந்துட்டு நம்மளோட சீரம் வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போதைக்கு நான் எந்த சீரமே ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு யூஸ் பண்ணுறதில்ல. நான் வந்து ஜஸ்ட் டோனர் ஒரு ரோஸ் வாட்டர் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அதுக்கு மேலே ஐசிங் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் எதுவும் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த ஸ்டெப்பை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அது நேச்சுரலாகவே கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஐசிங் பண்ணிடலாம். ஸோ ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஐசிங் அப்ளை பண்ணிடலாம். ஸோ நான் ஐஸ் க்யூப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கர்ச்சீஃபில் வந்துட்டு இப்படி வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இல்லை எனக்கு க்ளாத் இல்லாமலே உங்களால் வந்துட்டு ஐஸ் க்யூப் வந்துட்டு பேர் பண்ண முடியும் உங்கள் ஸ்கின்னால் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த க்ளாத் இல்லாமல் கூட நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் அப்ளை பண்ணலாம். ஆனால் அப்படி அப்ளை பண்ணும்போது எப்படி அப்படின்னு சொன்னால் சீக்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு 5 ரவுண்ட்ஸ் 1 2 3 4 5 போதும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்கின்னில் இப்போ ஒரே இடத்துல இப்படி நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கீங்க ஐஸ் க்யூப் அப்படின்றது வந்துட்டு ஸ்கின்னுக்கு வந்து கேட்டது. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம ரொட்டேஷன் ப்ராசஸில் வந்துட்டு ஒரு 5 டைம்ஸ் வந்துட்டு பண்ணாலே மோர் தேன் எனஃப். ஸோ நான் நான் இங்கேயும் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 அப்புறம் இந்த மவுத் சுற்றி பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 அப்புறம் இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபைவ் டைம்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ நெத்தியில் வந்து இங்கே ஹாஃப் வச்சுக்கலாம். பிரிச்சுட்டு இங்கே ஒரு 5 டைம்ஸ் இங்கே ஒரு 5 டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 1 2 3 4 5 நம்ம கையில் வந்து அந்த சில் அப்படியே இருக்கும். ஸோ அதை நம்ம அப்படியே கண்ணில் அப்படியே வச்சுக்கலாம்.
இது வந்துட்டு நார்மல் ஸ்கின்ல வந்துட்டு இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு பிம்பிளை டார்கெட் பண்ணுறீங்க, ஒரு பிம்பிள் வந்துருச்சு, அந்த பிம்பிளை வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாகவே ரிசால்வ் பண்ணணும், அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஐசிங் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அந்த ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துகிட்டு, எனக்கு இங்கே ஒரு குட்டி பிம்பிள் இருக்குது, ஸோ இந்த பிம்பிளில் வந்துட்டு நான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 செகண்ட்ஸ் வரை நம்ம அங்கே வச்சு ஹோல்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் அந்த பிம்பிளை ஐஸ் க்யூப்ஸ் வச்சு டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பிம்பிள்லாம் வந்துட்டு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 10 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். அதை வந்துட்டு நீங்கள் ஒரு 2 to 3 டைம்ஸ் டே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரேடியாக வந்துட்டு அதுக்கு மேலே அந்த பிம்பிளை டிஸ்டர்ப் பண்ணுறது வந்துட்டு நல்லதில்லை. ஸோ இந்த மெத்தடில் வந்துட்டு இப்போ இங்கே பிம்பிள் இருக்குது, நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் வச்சு அதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாகவே நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ நம்ம ஐஸ் க்யூப் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுவாகவே கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும் ஃபேஸு. ட்ரை ஆன உடனே வந்துட்டு நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு நியூட்ரிஜெலோட ஹைட்ரா பூஸ்ட் வாட்டர் ஜெல் மாய்ஸ்சரைசர் தான் அப்ளை பண்ண போகிறேன். நம்ம ஏன் உடனே மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஸோ தட் அந்த ஸ்கின் அதுக்குள்ளேயே ரொம்ப ட்ரை ஆக விடாமல் அந்த ஹைட்ரேஷன் இருக்கும்போதே நம்ம வந்துட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி ஸ்கின்னில் வந்துட்டு மாய்ஸ்சரைசரை நம்ம இன்சர்ட் பண்ணி இன்டாக்டாக வச்சுக்கிறோம். அதுக்காக தான். இந்த மெத்தட் வந்துட்டு கண்டிப்பாக சென்சிட்டிவ் பீப்புளுக்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகும். நான் மெயினாக எதுக்கு பண்ணேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு போர்ஸ் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது. போர்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக போயிட்டு அப்படி வேனிஷ் ஆகிட்டு அப்படி இன்டாக்டாக ஸ்கின் அப்படி டைட் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு போர்ஸ் நல்லாவே குறைஞ்சி அந்த போர்ஸில் இருக்க அந்த ஓட்டெல்லாம் வந்துட்டு நல்லாவே ரெடியூஸ் ஆகி அதோட மேக்ஸிமம் எவ்வளோ ரெடியூஸ் ஆகி ஒரு நீட்டான அப்பியரன்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த லெவலுக்கு எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருக்கு இந்த ஐஸ் க்யூப்ஸ் ப்ராசஸ். அண்ட் நான் வந்துட்டு கொஞ்ச நாள் டேரெக்ட் ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஜூஸ் ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணேன். ஸோ நான் அந்த பொட்டேட்டோ ஐஸ் க்யூப்ஸ் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், டெய்லி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு தான் வந்துட்டு நான் தூங்க போவேன். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த DIY வீடியோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். ஸோ அது அந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப நாள் நான் பொட்டேட்டோ ஜூஸ் வச்சு ஐஸ் க்யூப்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு தோணுனதுனால நான் கொஞ்ச நாள் இந்த மாதிரி வெறும் ஐஸ் க்யூப்ஸும் வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுவும் வந்துட்டு ஸ்கின் க்ளோவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. போர்ஸ் ரிடக்ஷனுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஸ்கின்னில் வந்துட்டு எந்த டேனும் வந்துட்டு சேர விடாமல் வந்துட்டு ஸ்கின் கலர் அப்படி மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் என்னோடய டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ரெடியூஸ் ஆகுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு அந்த ஐஸ் க்யூப்ஸ் மெத்தட். அண்ட் இதோட பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வாட்டர் வச்சு தான் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம். நம்ம நார்மல் வாட்டர் அதை தான் நம்ம வந்துட்டு கூல் பண்ணி ஐஸ் க்யூப்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்துட்டு சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. அண்ட் அஃப்கோர்ஸ் நானும் ஒரு சென்சிட்டிவ் ஸ்கின் கேர்ள் தான். நான் வந்துட்டு ஒரு கிளாத் யூஸ் பண்ணி அதில் ஐஸ் க்யூப்ஸ் வச்சு நான் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வந்துட்டு ஆனால் நான் பொட்டேட்டோ ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணும்போது நான் ஜூஸ் நம்ம ஸ்கின்க்கு அப்படியே வேணும் அப்படின்றதுக்காக நான் கிளாத் இல்லாமல் தான் யூஸ் பண்ணேன். ஆனால் வெறும் ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணும்போது நான் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கிளாத் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். பட் அது வந்து உங்கள் இஷ்டம் தான். உங்கள் ஸ்கின் வந்து இந்த கோல்டு வந்து நல்லாவே பேர் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கிளாத் இல்லாமலே அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் கிளாத் இல்லாமனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கின் சேஃபாக தான் இருக்கும். இதே ஒரு டிமெரிட் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம டெய்லி வந்து ஐஸ் க்யூப்ஸ் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கோல்டு வருது, இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு அது ஒத்துக்கல அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் அது கண்டினியூ பண்ண வேணாம். மற்றபடி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த மெத்தட் வந்துட்டு ரொம்ப சேஃப் அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தட் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். தான் நான் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ இங்கே முடியுது. ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அந்த தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய்.